வணக்கம் சாமி தரிசனம். வணக்கம். ஒரு நண்பர் கேட்டார், சாமி நான் உங்களோட சேர்ந்து நானும் சாமி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த நண்பருக்கு சொல்கிறேன், ஒரு வவ்வா வீட்டுக்கு விருந்தாடியா போனால் நம்ம என்ன ஆகும் யோசிக்கிறீங்களா? அந்த வவ்வா மாதிரியே தலையில தொங்கணும். அது மாதிரி சாமியை நோக்கி அடிக்கடி வந்தால் அப்போ என்ன ஆகும்? சித்தர் தரிசன சாமிக்கு சிஷியராகி தலைகளை தொங்க வேண்டியதா கோயில் கோயிலாக. இந்த மாதிரி மாலைகள்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு ஒரு 10 கிலோ அள்ளிக்கிட்டு தெரியணும். சரி, மீண்டும் கதைக்கு வருவோம். ஸ்டார்ட்டு. ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டால் என்ன பலன் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அருமையான கேள்வி. நாய்க்கு பிஸ்கட் போட்டால் அதோடைய பலன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. தர்சனசாமி சொல்கிறேன். ஒரு பயங்கரமான ஒருவர் சின்ன பிள்ளையில பல சுட்டிகள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு வயசாயிருச்சு. அந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் அப்படியே அவரை அடித்து விரட்டி ஒரு குளத்துக்கரையில் போய் ஒரு கொட்டாய் போட்டார். அந்த குளத்துக்கரையில் கொட்டாய் போட்டு இருக்கும்போது ஒரு ஆலமரம் இருந்திருக்கு. அந்த ஆலமரத்துக்கு ஒரு 5 நாள் தண்ணி ஊற்றிருக்கார். படப்போகிற லெவலில் இருக்கே, இதுக்கெல்லாம் இப்போ நான் தண்ணி ஊற்றி தான் காய்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆலமரத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கார். அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் வந்திருக்கு. உடனே அந்த மாட்டை கொஞ்சம் புண்ணுகள்லாம் இருந்திருக்கு, சுத்தம் பண்ணி அந்த மாட்டுக்கும் தண்ணி இன்னி வச்சு பராமரிச்சிருக்காரு. அடுத்து நம்ம சொல்ல வந்த நாய், அது ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் தெல்லாடி வந்துருச்சு. வந்தோடனே அந்த நாய்க்கும் கிளியாட்டி பிஸ்கட்டு தேடாமல் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு 10 நாள் 20 நாள் 15 நாளில் அந்த ஐயாவை யம தூதர்கள் பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே யம தூதர்கள் வந்தோடனே பிடிக்க போகையில் நாயும் இந்த பசுமாடும், எதுக்கு பிடிக்க வர்றீங்க, அதெல்லாம் பிடிக்காதீங்க ஐயா, நல்ல என் டியூட்டி பிடிக்க வந்திருக்கேன், நாங்கள் யம தூதர்கள், எதாக இருந்தாலும் நீங்கள் யம தர்மராஜாட்ட பேசுங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அங்கேருந்து இந்த நாயும் இந்த பசுவும் சித்தர் தரிசனசாமியை தேடி வர்றாங்க. நம்மளுக்கு தான் அதில் டியூட்டி, அடிக்கடி மீட்டிங் போகிறோம்ல, சித்தர் தரிசனசாமிகிட்ட சொல்லுவோமே அப்படின்ட்டு அந்த நாயும் அந்த பசுமானும் என்கிட்ட வர்றாங்க. அந்த ஆலமரமும் என்னுடைய கண்ணுக்கு சலன்னு ஆடுது, நாயத்தை கேளுங்க அப்படின்னு. உடனே நான் அந்த நாய்க்கும் பசுமாட்டுக்கும் யமலோகத்துக்கு வழி சொல்கிறேன். நீங்கள் ஷார்ட் ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த நாயும் பசுமாடும் ஷார்ட் ரூட்டில் போய் யமலோகத்தில் போய் பார்த்துருக்காங்க. பயங்கரமாக லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு, ஒரே பவராக. டக்குன்னு அதுக்குள்ளே போனோடனே டக்குன்னு யமதர்மன் பார்க்குறாரு, தூதர்களை விட்டு இந்த நாயும் பசுமாடும் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்ட்டுருக்கா. உடனே நாயும் பசுமாடும் சொல்லியிருக்கு, சித்தர் தரிசனசாமியை பார்த்தான், அவர் தான் ஒரு ஷார்ட் ரூட்டு சொன்னார், அடிக்கடி அவர் வர்ற ரூட்டான், நாங்கள் வந்தோம் அப்படின்னோடனே சித்தனை தரிசனசாமிக்கு என்ன ஆச்சு, இது மாதிரி எல்லாரையும் அனுப்பிக்கிட்டு இருந்தா இது என்னது, சரி ரைட்டு எதுக்காக வந்திய அப்படின்னு கேட்குறாரு யமதர்மன். இல்லையா, எங்களுக்கு ஒரு 5 நாள் நல்லா 10 நாள்கிட்ட நல்லா உணவு அளிச்சுக்கிட்டு இருந்தார், அவரை பிடிச்சி மேலே கொண்டு வந்துட்டியா, சித்தர் தரிசனசாமிகிட்ட போய் சொன்னோம், சரின்ட்டு ஷார்ட் ரூட்டில் வர சொன்னார், வந்தான். உடனே தூதர்களை அழைச்சி கேட்குறாரு, அவர் யாருப்பா அப்படின்னு. கொண்டு வாப்பா அப்படின்னு கொண்டு போய் அந்த ரொம்ப சுற்றி பண்ண கிராமத்தில் சுற்றி பண்ணவரை கொண்டு நிப்பாட்டுறாங்க. சித்திரபுத்தரே, அவர் கணக்குகளை படி அப்படிங்கிறாரு யமதர்மராஜா. உடனே சித்திரபுத்தர் படிக்கிறார். நம்பர் 1, இவர் பூலோகத்தில் மதுபானங்கள் குடிச்சிட்டு
நிறைய பேரை சித்திரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படிங்கிறார் யமதர்மராஜா. நம்பர் 2, இவர் நிறைய பேரை ஆசைகளை தூண்டி சீட்டாடுறதுக்கு வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போய் நிறைய பேரை சீட்டாட வச்சு அவர்களுடைய பணத்துகள் எல்லாம் புடுங்கிட்டாரு. அப்படியா, இப்படியும் செய்தாரா அப்படின்னு. ரைட்டு, அடுத்து என்ன பண்ணியிருக்காரு? ஐயா, இவர் நிறைய பெண்களை கெடுத்துட்டாரு. இந்த தண்டனைக்கே நெய் சட்டியில் போடணும், எண்ணெய் சட்டியில் போடணும், ஏகப்பட்ட தண்டனை இருக்கே. நாயும் பசுமாடு அவர்களே, இவங்களுக்கு ஜாமீன் கேட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. உடனே சித்திரபுத்தர் சொல்றாரு, ஐயா அடுத்த ஒரு பாவத்தை கேளுங்கள் அப்படின்னு. இதுக்கே பெரிய தண்டனையா இருக்கு, அடுத்து என்னையா தண்டனை அப்படின்னு கேட்கிறாரு. கற்பணி பெண்ணை கற்பழித்திருக்கிறார். என்னது, கற்பரு பெண்ணையும் கற்பழித்திருக்கிறார்? அவ்வளவு மோசமானவனா இவருக்கு? ஓ நாயே, ஓ பசுவே, இதுக்கு நான் தீர்ப்பு மாற்றவே முடியாது. எண்ணெய் சட்டியில் போடுறது தான் தண்டனை உண்டுதான். இதை எப்படி சித்தர் தர்சனசாமி இங்கே அனுப்புனாரு அப்படின்னு கேட்குறான். ஒரு ஒளி ஒலிக்குது. சித்தர் தர்சனசாமி சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அசர ஒளி ஒலிக்குதே, யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவா? அப்படியா, நீங்களும் வந்திருக்கலாம். நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறோம். சித்தர் தர்சனசாமி வருகை தந்தாலே அது ஒரு விசித்திரமாத்தான இருக்கும் அப்படின்னு சொல்றார். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லும் போது, இது நன்மையிலேயே முடியும் அப்படின்னு ஒரு அசுரவழிகள் இருக்கு. நீ யாரப்பா? நாராயணா. ரைட்டு, கலகம் உண்டாக்கவா? இல்லை, நான் கலகத்தை உண்டாக்குவதை விட்டுவிட்டேன். சித்தர் தர்சனசாமி எப்பொழுது இந்த களத்தில் இறங்கினாரோ அப்பொழுதிருந்தே நல்லதே நடக்குதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. எல்லாரையும் நரகத்திலே போடுறோம், சொர்க்கத்தில் போட ஆளு வேணும்னு சித்தர் தர்சனசாமிகிட்ட சொன்னீங்க. ஏற்பாடு பண்ணும்போது நான் கலகத்தை நிப்பாட்டி விட்டேனே அப்படிங்கிறேன். சரி ரைட்டு, தண்டனை கொடுத்து விடலாமா? ஓ நாயே, ஓ பசுவே, தண்டனையை கொடுத்து விடலாமா அப்படிங்கிறார். நிறுத்துங்கள் சாமி, அவசரப்பட வேண்டாம், அவருடைய புண்ணிய கணக்கையும் படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு நாயும் பசுவும் சொல்றாங்க. சித்திரபுத்தா, புண்ணிய கணக்கையும் படியா? சாமி, புண்ணிய கணக்கு நம்ப ஒன்றும் இல்லை. ஒரு 5 நாள் சாக போற காலத்துல அரச மரத்துக்கு தண்ணி ஊத்திருக்காரு, பசுமாட்டுக்கு தாவத்தை தீர்த்திருக்காரு, இந்த நாய்க்கு ஒரு 5-6 நாள் பிஸ்கட் போட்டிருக்காரு. நாய்க்கு பிஸ்கட் போட்டாராம். அப்ப அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்ட அந்த ஒரு புண்ணியமே போதுமே, அப்புறம் எதற்காக இந்த தண்டனை பூரா அடிவிட்டு விடுமே. அப்ப சித்தர் தர்சனசாமியை அனுப்பினால் நியாயம் இருக்கும் என்று மனதில் ஓடுனது கரெக்டு தான் அப்படின்னு இருக்காரு. என்ன சாமி, இவ்வளோ பாவம் இருந்து கணக்கில் வருது, நீங்க நாய்க்கு பிஸ்கட் போட்டதுக்கு தண்டனையை மாத்திரியா? ஓ நாயே, நீங்கள் இருவரும் ஊருக்கு கிளம்புங்கள், பூலோகத்தை நோக்கி செல்லுங்கள். இவர்களுக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது. எப்போ இவர்கள் நாய்க்கு பிஸ்கட் போட்டார்களோ அப்போவே சொர்க்கவாசல் திறந்து விட்டது. இந்த அனைத்து பாவங்களும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசலை திறந்து விட்டாச்சு. அப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. உடனே நாயும் பசுவும் சந்தோஷமா கீழே பார்த்துருக்கு. இந்த கிராமத்து மக்கள்லாம் இந்த தனியாக கிடக்கிற போனம் கிடந்தா கெட்டு போயிருமேன்னு தூக்கி கொண்ட வச்சு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கிராமத்து மக்களுக்கு தெரியாது, இந்த நாய்க்கு 5 நாள் பிஸ்கட் போட்டது இந்த பாவமெல்லாம் அடிபட்டு போச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். சித்திரபுத்தர் வேலை, அரக்கர்கள் வேலை, வருவது பிடிப்பது கணக்கெழுதுவது தானே தவிர அதில் நியாயமான கணக்கு என்ன இருக்கிறதோ அதை நிச்சயமாக சித்தர் தர்சனசாமி சொன்னால் ஏற்றுக்குவாங்க. அதுக்காக சொல்கிறேன். ரைட்டு, நாய்க்கு பிஸ்கட் போட்டாலே அனைத்து
பாவங்களும் கழிந்து விடும். நீங்கள் யாரை வேணாலும் ஏமாத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் பாவக்கணக்குன்னு வரும்போது புண்ணிய கணக்கு நாய்க்கு பிஸ்கட் போடணும். அடுத்த மாதம் என்ன நடக்கும் என்பதை இந்த மாதமே தெரியப்படுத்துவர் தான் நாய் பகவான், காலை பைரவர்னு சொல்கிறது. தேய்பிரை அஷ்டமி அங்கே நான் நடக்கும்போது போய் அட்டன் பண்ணுங்க. அதுக்காக சொல்கிறேன். சரி, கதைகளை நம்பவும் நம்ம வளர்த்து ஓட்ட வேண்டிய இல்லை. நம்ம சித்தர் தர்சன சாமிகள் உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் செய்கிறீங்க, அதுக்கான பலனையும் நீங்கள் எதிர்பார்த்துக்கங்க. அது சீட்டாட வந்தால் இவர் அலச்சோடி வர்றதுக்கு அவன் புத்தி கட்டி போய் தானே வாரான். மது அருந்து விட்டு வாங்கன்னு அழைச்சா வருவா தானே. உலோகத்தில் நடக்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. செய்கிறத செஞ்சுக்கிட்டு நாய்க்கு பிஸ்கட் போடுங்க, சந்தோஷமா இருங்க. ரைட்டு. மீண்டும் தர்சனசாமி ட்ரஸ்ட் ஃபீ ஃபார் 2016 அரசு அங்கீகாரம் பெற்றது. தமிழ்நாடு அரசு சிரிப்பு சிந்தனையுடன் உங்களிடமிருந்து மீண்டும் சந்திக்க தர்சனசாமி வணக்கம்.